கம்பெனி விலாசத்தை சொல்ல பாருங்க. அமைதியாக செய்து கொடுத்து கேட்போம். என் கம்பெனியின் பெயர் பாருங்க. முனிமாக்கா உட்காருக்க கொண்டாரோம். என் கம்பெனியின் பெயர் பாருங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டம். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டம் காட்டியாம்பாளையம் கிராமத்தை சேர்ந்த ஸ்ரீ இந்தியா நாடகம் மன்றம். அதே காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டம் கட்டாமந்தல் கிராமத்தை சேர்ந்த ராஜதுரை ஐயா அவர்கள். என் கம்பெனி மற்றொரு உண்மையாளர் பாருங்க. அதே காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டம் கட்டாமந்தல் கிராமத்தை சேர்ந்த ராஜேஷ் ஐயா அவர்கள். என் கம்பெனி மற்றொரு உரிமையாளர் பாருங்க. முக்கத்துறை கிராமத்தை சேர்ந்த இந்துசேகர் ஐயா அவர்கள். அப்பையன் கோபுரத்தா அந்த நேரம் ஓடி வரும் சமயம் பாருங்க. அதே முக்கத்துறை கிராமத்தை சேர்ந்த வெடிப்பு நடிகராக விளங்கக்கூடிய சிரிப்பு நடிகராக விளங்கக்கூடிய சேகர் ஐயா அவர்கள். சுழி போட்டு செயலதையோ
பேசாதீங்க, அமைதி அமைதி அமைதி. பொட்டிக்காரண்ணா சொல்லுமா. வணக்கங்க. வணக்கம்பா. மிருதங்காரண்ணா வணக்கங்க. ஒரு நாளுக்காரு வணக்கங்க. எப்பவுமே வணக்கம் வைக்காதான் புதுசா வணக்கம் வைக்கிறேன். வைக்க நேத்து வாயில வச்சுட்டு போயா. அர்ச்சனா மூக்கலுக்கிற பல்லு மொத்தம் கொட்டி போடும். மூக்கல் தாண்டா, மூக்கல் ரெண்டு பல்லு இருக்குதுப்பா. எந்த மூக்கல பல்லுக்குதா? நான் தான் மேல வச்சிட்டு இருக்கிறேன். வெறும் மேலம் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. பொட்டிக்காரா, நான் வணக்கம்டா வைக்கிறேன். ஏன் தெரியுமா? ஏன்? காலம் மாறி போச்சு. காலம் கம்ப்யூட்டர் காலம் ஆயிடுச்சு. எப்படி எப்படி கம்ப்யூட்டர் காலம் ஆயிடுச்சு? பேஸ்புக்ன்றான், டிக்டாக்ன்றான், பொட்டிக்கார வாட்ஸ்அப்ன்றான். வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் அது இந்த பச்சை கலர்ல இருக்குமே அதான். அது மட்டுமா? விலைவாசி வேற மடமடன்னு ஏறி போச்சுங்க. எப்படி ஏறி போச்சு? எப்படி? அரிசி விலை ஏறி போச்சு, மண்ணெண்ணெய் விலை ஏறி போச்சு, டீசல் விலை ஏறி போச்சு, பெட்ரோல் விலை ஏறி போச்சு. 150 கோட்டை 160 விற்கிறானுங்க. உனக்கு அதுதான் கஷ்டம். இவ்வளோயா? நாடக விலை கூட ஏறி போச்சுங்க. ஆமா. இந்த வருஷம் எவ்வளவு வாங்குறேன் ஒரு ராத்திரிக்கு? சொல்லு. 45,000 வாங்குறேன். அதாவது நேத்தோட சரி 3 சனி முடிஞ்சது. இதுக்கப்புறம் புது வருஷம் நம்மளுக்கு 45,000 வாங்குறீங்க. ஆமா. 45,000 வாங்குறீங்களே, ஒரு இரவுக்கு எத்தனை நாடகம் ஆடுறீங்க? ஒரே நாடகம் தான். ஒரு இரவுக்கு ஒரு நாடகம் தான் ஆடுவேன். ஆமா. அந்த 45,000 என்கிட்ட கூட. சரி. ஒரு இரவுக்கு 3 நாடகம் ஆடுறேன். ஒரே நைட்லயா? நான் பெரிய ஆள், நான் சாமர்த்தியமா நினைக்காத. என்ன சொல்ற கேட்டா? 3 நாடகம் ஆடுவியா? ஆமா. இவ்வளவு நாளா கம்பெனில வாஜார எனக்கு தெரியாதுடா. 3 நாடகம் ஆடுவியா? 3 நாடகம், பெரிய பெரிய நாடகம். எந்த கம்பெனி ஆடாது. நம்ம இந்தியா நாடகம் மட்டும்தான் ஆடும். இப்ப கேர் கொடுத்துடுச்சு. பொறுமையா சொல்ற, என்ன வாதி எடுக்குதுடா. சத்தியமா 3 நாடகம் ஆடுவோம். மேக்கப் போட்டு வந்தா எப்படி இருக்கு? முன்னாலுமே 3 நாடகம் ஆடுவோம். 3 நாடகம் எப்படி அது சாமியா? பெரிய பெரிய கதை, பெரிய தாமகாரமலுக்கு நீ ஆளு. சாதாரண கதை இல்ல, எல்லாம் பெரிய பெரிய கதை. எல்லாமே புராணங்களா? சரித்திர புராணமா? உண்மையாலுமே புராணம். எந்த கம்பெனி ஆட நம்ம கம்பெனி ஆடிட்டு கதை பேர் தெரியுமா? சொல். பேரு தான் தெரிஞ்சுக்கணும் தான் அவளோட உட்காந்துக்கிறேன். என்ன நாடகம் ஆடுவோம்? 3 நாடகம். என்ன நாடகம் ஆடுவா? அன்பே வா மிஸ்டர் மனைவி எதிர் நீச்சல். அண்டே மாமா யார்? அன்பே வா மிஸ்டர் மனைவி எதிர் நீச்சல். இதெல்லாம் எந்த புராணத்துல ஓடுது? இதெல்லாம் சண்டே புராணத்துல ஓடுது. அது எதுக்கு கருத்து தெரியுமா? முக்கியமான கருத்து அந்த நாடகத்துல தாங்குது. என்ன கருத்து கேளு. மாமியாருக்கு எப்படி சோறு தண்ணி தரமா சாவடிக்கிறது. அம்மா அந்த அக்கா சிரிக்கிறத பார்த்தா அப்படிதான் பண்ணும் போல. மாமனார் எப்படி எடுத்து தலைமையில ஒதுக்கிறது. இதெல்லாம் முக்கியம் இல்ல. ஒருத்தி புருஷன் இன்னொருத்தி லவ் பண்ணுவா.
அங்க பாரு அந்த அக்கா சொல்லுது அது வரைக்கும் பார்த்துட்டு இப்பதான் வந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கெட்டு போயிட்டாங்க. நம்ம அப்பேற்பட்ட நாடகத்தை ஆட வரல. ஆமா பெரிய நாடகம். ஆமா ஆமா என்ன நாடகம்? பெரிய நாடகம்னா என்னடா நாடகம்? ஆ? சொன்னதானடா எனக்கு தெரியும். என்ன நாடகம்? பாப்பா போட்ட டாப் ஆட வந்துக்கிறோம். அப்புறம் கேக்குறாடா நாடகம் பேர் சொல்ல போறேன் ஏன்டா லோடு பண்ற? அம்மா ஆளு பாக்கிறதுக்கு நல்லா உரிச்சு விட்ட கோயில் மாதிரி இருக்கிறான். குளிருக்கு தான் இதுக்கப்புறம் தான் உரியணும். விடு விடு இன்னும் கொஞ்ச நேரத்துல உரிச்சிடலாம். சாதாரண மாரத்தை பார்த்து எனக்கு வாரி அடிக்குது. இந்த பால் சத்த பால் பாலுக்கு சேர்த்தா போயிடுது. எத்தனை பால் குடிச்சுக்குது. டீ கொடுத்தா டீ வேணான்னுவான். என்ன இப்படி இழிச்சுக்குங்க? நம்ம சாதாரண நாடகம் ஆட போறதுல ஆமா பெரிய நாடகம். என்ன நாடகம்? அதே தான் இது அதே தானா? நாடகம் தான். எப்படியா பையா சொல்லண்டா என்ன நாடகம்டா? தொண்டை நோட்டு சொல்றா. என்ன கேட்டேன்னா ஏதோ வாயில வந்துச்சு சொல்றா. நீ ஆ, எப்படியா பையன்? ஆ, ஓ எப்படியா பையன் சம்பா? என்ன நாடகம் ஆட போறோம்? என்ன நாடகம் ஆட போறா? அந்த நாடகம் தான். அதே தான். அதே தான். என்ன நாடகம் தெரியுமா ஆட போறோம்? சாதாரண நாடகம் இல்ல, பெரிய நாடகம், நாவல் நாடகம், எப்பேற்பட்ட நாடகம். அவள் தந்த சொர்க்கம். அவள் தந்த சொர்க்கம். அவள் தந்த சொர்க்கம். அப்பேற்பட்ட நாடகத்தை நடத்த முன்னோங்களோ இது தாழ கூட்டம் மேல கூட்டம் இதை கூட்டம் தங்கள் விட்டு பிள்ளை தவறு செய்ய எவ்வாறு மன்னிக்கிறோம் அவ்வாறு மன்னிக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அம்மை சிவகாமி மைந்தா அம்ம சிவகாமி மைந்தா அறிமுகமான கண்டா